गं गणपतये नमः। ओं सं सरस्वत्यै नमः। ओं गुरुभ्यो नमः। ओं ब्रह्मा विष्णु रुद्र महेश्वर सदाशिव दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देव्यै नमः। ओं प्रसीद विश्वेश्वरि विश्वप्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामे मन्त्रविग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी। ओं शान्तिः शान्तिः शान्तिः। ओं आनो भद्राः कृतवो इन्दु विश्वतः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர் பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரி என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 60வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு உரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ சர்வாண்யை நமஹா. ஓம் ஸ்ரீ சர்வாண்யை நமஹா. சர்வன் அப்படிங்கிறது பரமேஸ்வரனுடைய ஒரு பேரு. சம்ஹாரமூர்த்தியான பரமேஸ்வரனுக்கு சர்வன் அப்படின்னு பகவானுடைய அஷ்டமூர்த்தி நாமங்களில் ஒரு நாமம் சர்வன். சர்வனுடைய பத்னி சர்வாணி. இந்த ஸ்லோகத்திலேருந்து ஜபத்தினால அடைய வேண்டியதான சத்குணம் என்ன அப்படின்னா, கல்வி அறிவு பெறுவதற்காக இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்ய வேண்டும். கல்வியும் அறிவும் ரெண்டு வித்தியாசமானது. கல்விங்கிறது சாதா படிப்பு. அந்த படிப்பிலேருந்து கிடைச்சிருக்கக்கூடியதான எசன்ஸு, இந்த ஜிஸ்ட்டு தான் அறிவு. அறிவு தான் கான்ஷியஸ்னஸில் மிங்கிள் ஆகிறது, அதாவது போத மண்டலத்தில் லயிக்கிறது. ஸோ கல்வி யாருக்கு வேணால் இருக்கலாம், அறிவு இருக்க வேண்டும். நிறைய மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறார்கள், ஏதாவது கேட்டால் ஒன்றும் சொல்ல தெரியாது, ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க கரெக்டாக. அப்போது கற்பதொன்று, அந்த கற்பதனால் நாம் எதை கற்றுவிட்டோம் என்பது வேற ஒன்று. ஆகவே இறைவனுடைய அனுகிரகத்தினால்தான் மனிதன் அறிவுண்டு வாழ முடியும். மனித இனத்துக்கே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதான மேன்மை என்ன அப்படின்னா, அறிவினால் வாழக்கூடியவன். மனிதன் ஒருவனுக்கு மட்டும்தான் அறிவை பயன்படுத்தி கொண்டு அது வழியாக மோட்சபாதை, அதாவது முக்திஸ்தலம் பரமபதம் அப்படிங்கிறதான இடத்துக்கு செல்ல முடியும். நல்ல வார்த்தைகளால் பேச முடியும். இனிமையான சொற்களை பிரீதியாகும்படியாக பேச முடியும். உலகத்திற்கான அனைத்து தத்துவங்களையும் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய முடியும். தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு தெரியாத விஷயங்கள் தான் 97% இருக்குது உலகத்தில். நாம் தெரிஞ்சது எல்லாமே மொத்தமாகவே 3% தான். அவ்வளவு இருக்குது உலகத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்கிற நேரத்தில் செய்ய வேண்டியதான சங்கல்பம் சர்வ வித்யா பாரங்கத்வ சித்தியர்த்தம் ஷஷ்டி ஸ்லோகம் ஜபேது. ஷட் அப்படின்னா 6, ஷஷ்டி அப்படின்னா 60. சர்வ வித்யா பிராரங்கத்வ சித்தியர்த்தம் ஷஷ்டி ஸ்லோகம் ஜபேது. இந்த ஸ்லோகத்தில் எதை எடுத்து சொல்லுகிறார் அப்படின்னா, தேவியினுடைய இனிய பேச்சு. அம்பாள் தன் வாயை திறந்து சொற்களை பொட்டுகின்ற பொழுது அம்பாளினுடைய அந்த ஸ்வரம், பேசக்கூடியதான அந்த துவனி, அதனுடைய அழகை சொல்லுகிறார். இங்கே பராசக்தி பேசுவதாக மட்டுமல்லாமல் பராசக்திக்கு இருபுறமாக இருக்கக்கூடியதான லக்ஷ்மி சரஸ்வதி என்பவர்கள் அம்பாளோட எப்பவுமே சேர்ந்தே இருக்கார்கள். பஞ்சபிரம்மாசனஸ்தான லலிதா மகாத்ரிபுரசுந்தரியுடைய எந்த சித்திரப்படத்தை பார்த்தாலும் நமக்கு தெரியும், சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாயே நமஹா அப்படி. வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் அம்பாளுக்கு பக்கத்தில் மகாலட்சுமி மகா சரஸ்வதியும் சேர்ந்தா போலவே இருக்கார்கள். இங்கே சரஸ்வதி தேவி அம்பாளை ஸ்துதி செய்கிறாள். அம்பாள் அதில் செய்யக்கூடியதான பிரசம்சை இதுதான் இங்கே. அப்பொழுது அம்பாள் சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவாள். அது அவ்வளோ பிரசம்சனீயமாக இருக்கும் அப்படிங்கிறார். தவிக்க வேண்டியதான முறை, காலை நேரத்தில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தி வரும்படியாக மாறிவிட்டால் சகலகலா ஞானம் கலாநிதி காவியகலா ரசஜ்னா ரசசேவத்தியை நமஹா அப்படி லலிதா சஹஸ்ரநாமத்தில் 64 கலைகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. 64 கலைகளும் தெய்வங்களுக்கு மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். கிருஷ்ண பரமாத்மா 64 கலைகளை 60 நாட்களில் கற்றுவிட்டார். மகா சரஸ்வதியான தேவிதான் எல்லா கலைகளையும் ஆட்சி செய்கின்றவள். அப்பேற்பட்டதான கலாவாணியான அந்த மகா சரஸ்வதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறதான ஒரு ஸ்லோகம் இது. அதனால்தான்
கல்வியும் அறிவும் பெறுவதற்கு இந்த ஸ்லோக ஜபத்தினால அது பலனை உருவாக்குறது அப்படிங்கிற சொல்றது காரணம். செல்கின்ற இடத்திலெல்லாம் செல்வாக்கும் இவர்களுக்கு உண்டாகும். இவர்கள் சொல்லை எல்லாரும் மதிப்பார்கள். சொல்லுக்கு இடம் ஜோதிஷாஸ்திரத்தில் 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் தான் சொல்லு. நம்ம முகத்தில் ரொம்ப முக்கியமானது வாய். எல்லாம் முக்கியம்தான். பார்த்தோம்னா சப்த ஸ்பர்ச ரூபரசகந்தம் அப்படிங்கிறதான பஞ்ச தன்மாத்திரைகள் அவர்கள் 5 பேரில் 4ம் முகபாகத்திலே இருக்கு. ஒன்னே ஒன்று தான் கரத்தில் இருக்கு. ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது இருக்கு. நாம் கண்கள் வழியாகவும் ஸ்பர்சிக்க முடியும். இருந்தாலும் கைகளால் ஸ்பர்சனம் செய்கின்ற பொழுதுதான் அது ஸ்பர்சனத்தினுடைய பூர்ண சுகத்தை அனுபவத்தை கொடுக்கிறது. 5 விரல்களிலும் பஞ்சபூதங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான். 5 விரல்கள் ஆகாயம், வாயு, அக்னி, ஆப, பிருத்திவி அப்படிங்கிறதான இந்த 5 பூதங்களும் 5 விரல்களாக நமக்கு இருக்கு. ஆகவே நாம் ஒரு பொருளை தொடுகிறோம் என்றால் அம்பாளுடைய விக்கிரத்தை தொட்டு அபிஷேகம் செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். இஷ்ட தேவதையினுடைய மூர்த்தங்களில் அபிஷேக ஆராதனைகள் செய்கிறோம், அலங்காரத்தை செய்கிறோம் அப்படின்றால் பஞ்சபூதங்களையும் சாதனை செஞ்சுதான பலன் ஏற்படுகிறது. அதனால்தான் நம்ம ரிஷிகள் எல்லாமே தொட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை புனஸ்காரங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கிறார்கள். நிவேத்தியம் என்பது பால், பாயசம், தேன் இரண்டையும் நிவேத்தியம் பண்ண சொல்லியிருக்கார். பால் பாயசம் ரொம்ப உகந்ததான ஒரு உணவு. பால் சோறு என்பது தேவர்களுக்கும் உண்ணக்கூடியதான ஒரு பொருள். மனிதர்களும் உண்ண வேண்டும். மனிதர்களில் ராஜாக்கள் எல்லாமே கிங்ஸ், ராஜாக்கள் எல்லாமே அரசர்கள் எல்லாருமே பால் சோறு சாப்பிடுவார்கள். புண்ணியாத்மாக்கள் எல்லாருமே பால் சோறு சாப்பிடுவார்கள். ஆனால் பால் சோறு சாப்பிடும் பொழுது உப்பு பண்டங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, புளிப்பண்டங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. நாம் அதை கன்வீனியண்டாக பால் பாயசம் ஆக்கி விட்டோம். இதுக்கு ஹவிஸ் அப்படிங்கிறதான பேரும் உண்டு. தண்ணி விடாமல் பாலிலே கொதித்து வேக வைக்கக்கூடியதான அன்னம். இதைத்தான் எல்லா விதமான யாகங்கள்லையும் சமர்ப்பணம் செய்கிறார்கள். ஹோமகுண்டத்தில் தேவாக்களுக்கு எல்லாம் இதைத்தே கொடுக்க வேண்டும். 2 ஷஷ்டி அப்படிங்கிறதான திதி என்று ஷஷ்டி தேவி, முருகப்பெருமான் இவர்கள் 2 பேரையும் வழிபடுறது நம் வழக்கம். அந்த ஷஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு இந்த மாதிரி அரிசியை பாலில் வேக வைத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை ஏதாவது சேர்த்து அந்த ஞான பண்டிதனான குமரக்கடவுளுக்கு நிவேத்தியம் செய்ய வேண்டும். ஷஷ்டியில் இருந்தால் அகப்பை நிறையும். இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஷஷ்டி விரதம் ரொம்ப சிறப்பானது. அப்பேற்பட்டதான இந்த சக்திக்கு ஒரு சக்தி இல்லாமல் எதுவும் இல்லை. சக்தி தான் சர்வம். அந்த தேவி உருவமாக இருக்கக்கூடியதுதான் ஷஷ்டி என்கிறதான தேவியே. ஷண்முகி என்றதான பேர் அவளுக்கு. அந்த அம்பாளுக்குமே ரொம்ப பிரியமாகிறது. தேனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, தேனில் ஏதாவது ஒரு பொருள் விழுந்துடுது அப்படின்னா அது கெட்டு போகாது. தேன் ஏதோடாவது சேர்ந்தது அப்படின்னா அந்த பொருளும் கெட்டு போகாது. பால் கூட பிரியாது. அவ்வளோ பெரிய சத்தியம். சாதாரணமாக சர்க்கரையை கருவினுடைய துண்டை பாலில் போட்டால் பால் பிரிஞ்சு போயிடும். ஆனால் தேன் விட்டால் பிரியாது. தேன் தன்னிடம் யாராவது சேர்ந்தார்களானா அவர்களை கெடுக்காது. அதுபோல் தான் யாரோடாவது சேர்ந்தானா அதுவும் கெட்டு போகாது. இதுதான் இருக்கிறதா தேனுடைய சத்தியம். தேன் எப்பவுமே வழவழவழா அப்படியே ஒழுகிட்டே இருக்கும். ஆகவே பேச்சு தேன் சொட்டுவது போல், தேன் ஒழுவது போல் அழகாக பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், சத் விஷயங்களை பேச வேண்டும், பாராட்டுக்களை பேச வேண்டும், மங்கள சுபாஷிதம், மங்களகரமான வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படின்லாம் சொல்லுகிறது. இதற்குரியதான சக்கரம் திரிகோண சக்கரம். மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, கீழிருந்து மேலுக்கு ஒரு கோடு. அப்போ திரிகோண சக்கரம் வருது. இந்த திரிகோண சக்கரத்துக்குள்ள ஸ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம், ஸ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை எழுதி அதன் மேலே விளக்கேற்றி வைத்து பராசக்தியை தியானம் பண்ணி ஆவாகனம் பண்ணி உட்காத்தி பஞ்சோபச்சார பூஜை பண்ணி நிவேத்தியம் எல்லாம் சமர்ப்பணம் செஞ்சு இந்த ஸ்லோகத்தை பக்தி சத்தையோட ஜெபம் பண்ணி, இதெல்லாம் சாதனா மார்க்கம், ஜெபம் பண்ணி சித்தி அடைந்து இந்த அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெறலாம் அப்படின்னு பகவத்பாதர் சொல்லுகிறார். ஆதிசங்கர பகவத்பாதர் அம்பாளுடைய திருப்பாதங்களை பார்த்து மகிழ்ந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்து உட்கார்ந்து அம்பாளுடைய திருமுகத்தை எப்படி பார்க்குறார். அப்போ அவருக்கு பஞ்சபிரம்மாஸ்தியான பராசக்தி
தன்னுடைய தோற்றத்தை அளிக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடியதான சரஸ்வதி தேவி என்பவள் பலவிதமான சுக்தங்களை சொல்லுகிறாள் தேவி. சுக்தங்களுடைய அழகு என்ன அப்படின்னா, சின்ன 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 நல்ல மந்திரங்கள், அழகாக இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும், நல்ல அர்த்தங்கள் இருக்கக்கூடியதான நாமங்கள். தாம் அக்னிவர்ணாம் தபசாஜ்வலந்தீம் வைரோச்சனீம் கர்ம பலே சுஜுஷ்டாம் துர்காம் தேவீகம் சரணமகம் பிரபத்யே சுதரசிதரசே நமஹ. இது சுக்த மந்திரம். சஹஸ்ரசீருஷ புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டதசாங்குலம் புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யஸ்ச பவ்யம். இது புருஷ சூக்தம். தேவி சூக்தம், நிலா சூக்தம், நிறைய சுக்தங்கள் இருக்குது. பூக் சுக்தம் இருக்குது, மேதா சுக்தம் இருக்குது. குழந்தைகள் எல்லாம் மேதா சுக்தம் சிறு வயசுலேருந்தே குழந்தைகள் எல்லாருமே மேதா சுக்தத்தை எல்லாம் ஜெபம் பண்ணினா அவ்வளவு நல்ல ஒரு பலனை அது கொடுக்கும். ஒவ்வொரு மந்திரங்களும் மந்திர கோர்வை, அந்த ஒவ்வொரு மந்திரங்களும் அதில் இருக்கிறதான மாத்திரைகளும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடியதான மூலாதார பத்மத்திலிருந்து ஆத்னா சக்கரம் இருக்கக்கூடியதான இந்த 6 சக்கரங்களுக்குள்ள 51 மாத்திரைகள் இருக்கு. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்டதான மாத்திரையில என்ன ஸ்வரம், என்ன துவனி இருக்கோ அது எழும்புறது அங்கிருந்து. அப்போ உடம்புல எந்த விதமான நோயும் இருக்காது. நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வமாக சகல சௌபாகியங்களோட வாழக்கூடியதான தேஜோமயமான உடம்பை நம் கண் முன்னாடி நமக்கே பார்க்க முடியும். அதனால்தான் வேத மந்திரங்களை ஜெபம் செய்கிறவர்கள், சுக்தாதிகளை ஜெபம் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய தேஜஸ், வர்ச்சஸ், ஓஜஸ், ஆயுஸ் இப்படின்னு பலவிதமான சத்குணங்களால் நிறையப்படுகிறது அவங்களுடைய உடம்பு. ஆகவே மந்திரங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் குறிப்பிட்டதான மந்திர மூர்த்திகள் இருக்கா, மந்திர தேவதைகள் இருக்கார்கள். அவர்களெல்லாம் எழுந்திருந்து ஆக்டிவாக உணர்வோட எங்கிருந்து இந்த துணி வருகிறதோ, யார் இதை கேட்கிறார்களோ, யார் இதை சொல்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்கிறார்கள். ஒரு திருடனையோ கொலை செய்ய வரவன கூட நல்ல வார்த்தைகளால் சொல்லி பாராட்டி அவனை திருத்த முடியும் அப்படின்னு வார்த்தையினுடைய மதிப்பு சொல்லுகிறது. அப்பேற்பட்டதான ரொம்ப மோசமான மனிதர்களையே நம்மளால திருத்த முடியும் அப்படி என்றால், எப்பொழுதுமே சீக்கிர பிரசாதமாக இருக்கிறதான நல்ல விஷயங்களோட ஒட்டி இருக்கக்கூடியதான தேவதைகள் மந்திரங்களை யார் சொல்கிறாளோ, கேட்கிறார்களோ, கேட்கப்படுகிறார்களோ அப்படின்னு பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்யறதுக்கு தயங்க மாட்டார்கள். அதுதான் மந்திர ஜபத்தினாலே இவ்வளவு பெரிய சக்தி. மந்திர ஜபம் தான் பெரிய சக்தி உலகத்தில் எல்லாத்தையும் நாம் தெரியப்படுகிறது அதனுடைய பேருனால. அந்த பேர் என்பதுதான் மந்திரம். மனனா தாயதே தி மந்திரஹா. மந்திரத்துக்கிட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும், அவ்வளோ மட்டும்தான் தேவை. ஜெபம் செய்யாட்டா கூட மந்திரத்தில் நம்பிக்கை இருந்தால் போதும், அந்த மந்திரம் பலனை கொடுக்கும். அப்பேற்பட்டதான உத்தமமான ஸ்லோகம் இந்த 60வது ஸ்லோகம். 60வது ஸ்லோகத்துக்கு இப்பேற்பட்டதான பலனை அவர் கொடுத்திருக்கார் அப்படின்னா, பகவத்பாதர் மனிதனுக்கு 6 விதமான எதிரிகள்: காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இந்த 6 வைரிகளால் அவன் அறிவு என்கிறதான உணர்வை உணர முடியாமல் தவிக்கிறான். யதார்த்தமான அறிவு என்ன அப்படின்னா, நான் பிரம்மம், எனக்கும் பிரம்மத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, நான் மனித உடம்பில் இருக்கிற வரையில் எனக்கு ஜீவாத்மா என்று பெயர், இந்த உடம்பை விட்டு நான் இறைவனிடம் சேர்ந்து விட்டேனானால் எனக்கு ஆத்மஸ்வரூபமான பிரம்ம பட்டம் கிடைத்து விடுகிறது. இதுதான் நிச்சயமான யதார்த்தமான அறிவு. பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யாஹா. இதுதான் முக்கியமான அறிவு. பிரம்மம் ஒன்று மட்டும்தான் சத்தியம், மிச்செல்லாம் அசத்தியமானது. அசத்தியம் என்றால் என்ன? மாற்றங்கள் ஏற்படக்கூடியதான எல்லா தத்துவங்கள், எல்லா பொருள்கள் எல்லாரும் அசத்தியம். மாற்றம் ஏற்படாத ஒரு தத்துவம், நிலையாக இருக்கக்கூடியதான ஒரு சத்தியம் என்ன, ஒரு விஷயம் என்னவோ, ஒரு தாது, ஒரு பொருள், ஒரு தத்துவம் என்னவோ அதுக்கு சத்தியம் என்றதான பெயர். அதனால்தான் பகவானுடைய நாமங்கள்லாம் சத்தியமயமானது. சத்தியத்தை தாராளமாக நம்பலாம், அசத்தியத்தை நம்பக்கூடாது. ஆகவே நம்மளுடைய மோட்சம் நமக்கு கிடைக்க வேண்டியதான் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட், அக்கம்ப்ளிஷ்மெண்ட். என்னது? மோட்சம். அந்த மோட்சத்தை அடைவதற்கு இந்த 6 எதிரிகள், பகைவர்கள் நம்மளை தினந்தோறும் மேலே ஏற விடாமல் கீழே பிடிச்சிட்டு போட்டுட்டே இருக்காவா. அவங்க 6 பேருடைய நாசத்துக்கு இந்த ஸ்லோகம், இந்த 60வது ஸ்லோகம் ஜெபம் செய்வதனால ஏற்படுகிறது. அப்படி தெளிவான ஞானம் பெறவும், அதனால் அறிவென்றாலே உணர்ந்தது, அவ்வளோதான். ஞாத ஞேயம். யாரை உணர வேண்டுமோ, யாரை தெரிந்து கொள்ள வேண்டுமோ, யாருடைய அறிவினால் நாம் தெய்வத்தன்மை அடைந்து விடுவோமோ
அந்த அறிவைத்தான் இங்கே சொல்லுகிறார். அந்த அறிவினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவள் கலைவாணி சாரதாம்பிகையான சரஸ்வதி தேவி, பரமேஸ்வரனுடைய மாணவி, பரமேஸ்வரனுடைய உத்தமமான சிஷ்யர்களில் ஒருவள் மகா சரஸ்வதி. லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுவுக்கு மாட்டுப்பெண், டாட்டர் இல்லா, ஆனால் பிரம்மனுடைய பத்னி என்பதனால. பிரம்மா பரந்தாமனுடைய நாபிகமலத்திலிருந்து பிறந்தவர், அதனால புத்திரஸ்தானம் அவருக்கு. அவருடைய மனைவியான சரஸ்வதி என்பவள் மாட்டுப்பொன். அப்படி லக்ஷ்மி மகாவிஷ்ணுவுக்கு சரஸ்வதி தேவி செல்ல பெண்ணாகவும் இருக்காள். அம்பாளினுடைய எல்லா விதமான அம்பாள் இல்லை, உலகத்தில் இருக்கிறதான அனைத்து ஜீவராசிகளுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கல்வி. அதனால தான் அவர்கள் உன்னதியை அடைய முடியும். அது கேள்வி ஞானமானாலும் பரவாயில்லை, சொந்தம் சுயமுயற்சினால் படித்த அறிவானாலும் பரவாயில்லை, யாராவது சொல்லி கேட்ட அறிவானாலும் பரவாயில்லை, உணர்ந்த அறிவானாலும் பரவாயில்லை, அனுபவத்தினால எல்லா விதத்திலான இருக்கிறதான அறிவும் இந்த சரஸ்வதி தேவியினுடைய அம்சம்தான். ஆகவே இந்த ஸ்லோகத்தை பகவத்பாதர் என்ன சொல்றாரு பார்ப்போம். சரஸ்வத்யாக சூக்திஹி அமிர்த லஹரி கௌசல ஹரிஹி பிபந்தியாக சர்வாணி ஸ்ரவண சுலகாபியாம் அவிரளம் சமத்கார ஸ்லாகா சலித சிரசா குண்டல கணோ தனத்காரை ஸ்தாரைஹி பிரதிவச்சனமாச்சஷ்ட இவ தே. சரஸ்வத்யாஹ சூக்தி அமிர்தலஹரி கௌசலஹரிஹி பிபந்த்யாஹ சர்வாணி ஸ்ரவண சுலுகாபியாம் அவிரளம் சமத்காரஸ்லாகா சலிதசிரசः குண்டலகணோ தனத்காரைஸ்தாரைஹ பிரதிவச்சனம் ஆச்சஷ்ட இவ தே. சரஸ்வத்யா சூக்திஹி, சரஸ்வதியினால சொல்லப்பட்டதான சூக்தங்கள். அம்பாளை ஸ்துதி செய்கிறார்கள். நாம் மட்டுமா ஸ்துதி செய்கிறோம்? அண்ட சராச்சரத்தில் இருக்கிறதான பிரம்மாண்டத்தில் இருக்கிறதான அனைத்து ஜீவராசிகளும் ஸ்துதி செய்கிறார்கள். நம்மளை போலவே தேவலோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் உண்டு. ஜபம், தபம், பூஜை, புனஸ்காரம், ஆச்சார அனுஷ்டானம், சாத்தாதிகள் முதல் கொண்டு உண்டு. இந்த தேவர்களுக்கு கூட, அரக்கர்களுக்கும் உண்டு, மனிதர்களுக்கும் நிச்சயமாக உண்டு. இப்பேற்பட்டதான இந்த மகா சரஸ்வதி தேவி, இப்போ எல்லாரும் பேசுவார்கள். பேச்சுக்கு அதிபதியான பராசக்தி வாசஸ்பதியாக இருக்கக்கூடியவள், அரசியாக இருக்கக்கூடியவள், கலைவாணியே பேசிவிட்டார்கள் அப்படின்னா உலகத்தில் என்னெல்லாம் வார்த்தைகளால் பாராட்டுகள் இருக்கிறதோ, எந்தெல்லாம் விதமான பேச்சுகள் இருக்கிறதோ அனைத்தும் அம்பாளிடம் சமர்ப்பணம் செய்வதற்கு சமமாகிறது சரஸ்வதி தேவி பேசுவதனால. நாமபாராயண பிரீதரந்தி வித்யானடேஸ்வரேன்மா. அம்பாளுக்கு புகழ் ரொம்ப பிடிக்கும். எதனால புகழ் பிடிக்கிறது அப்படின்னா, நான் ரொம்ப கிரேட்டு, என்னை எல்லாரும் கொண்டாடணும் அப்படிங்கிறதான எண்ணத்தில் எல்லாம் அந்த புகழ். நாம் ஒருவரை புகழ்கின்ற நேரத்தில் மாடர்ன் சயின்ஸ் சேஸ் நம்முடைய சிரசிலிருந்து 5 முக்கியமான கிரந்திகள் ஒரு விதமான ஹார்மோன்ஸ் சுரக்கிறது. அதில் ஆனந்த கிரந்தி ரொம்ப முக்கியமானது. ஆனந்த கிரந்தி தான் ஆனந்தத்தை உருவாக்கும். ஆனந்தம் இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா தூங்கவும் முடியும். நன்னா தூங்கினா தான் எல்லா விஷயங்களையும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணவும் முடியும். மெட்டபாலிசம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஏற்பட்டதான ஒன்றுக்கு ஒன்று இருக்குது. அப்படி எல்லாருக்குமே எல்லாரும் பேச்சுக்கும் நாதியாக இருக்கக்கூடியதான, பேச்சுக்கு அரசியாக இருக்கக்கூடியதான மகா சரஸ்வதி தேவி அம்பாளை ஸ்துதி செய்கிறாள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாடல்களாலேயும் மந்திரங்களாலேயும் சுக்தங்களாலேயும் நாமங்களாலேயும் அம்பாளை ஸ்துதி செய்கிறார்கள். நமக்கு எந்த விதமான பூஜை புனஸ்காராதிகள் தெரியாவிட்டாலும் பஞ்சோபச்சாரம், ஷோடசோபச்சாரம், சர்வோபச்சாரம் அப்படின்னு உபச்சாராதிகள் நிறைய இருக்கு. எந்த உபச்சாரம் எதுவும் செய்யவோ தெரியாட்டா கூட அம்பாளை மனசில் தியானம் பண்ணிட்டு நம்மளால் எப்படி பாட முடியுமோ அப்படி ஒரு பாட்டை பாடி, நம்மளால் என்ன ஸ்லோகத்தை சொல்ல முடியுமோ அந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, அம்மா எனக்கு இவ்வளவுதான் முடியும், நான் வாயை திறந்து பாடினேன்னா எல்லாரும் எழுந்து ஓடிடுவா, அதனால் உன்னை கட்டியாக பிடிச்சி உட்காத்திண்டு நான் பாடுறேன், அது கேளு அப்படிங்கிற அளவுக்கு ரிலேஷன்ஷிப் கொண்டாடணும், பந்துத்துவம். அப்படி சரஸ்வத்யா சூக்திஹி, சரஸ்வதி தேவியினுடைய மதுரமாக இருக்கக்கூடியதான, தேன் போல மதுரமாக இருக்கக்கூடியதான துவனி. அம்பாளுக்கு கச்சப்பி அப்படிங்கிறதான ஒரு வீணை இருக்கு. அந்த வீணையிலிருந்து வரக்கூடியதான நாதத்தை வெல்லக்கூடியதான மதுரமான ஸ்வரமாக இருக்கும் பராசக்தியினுடையது அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் வியாக்கியானம்.
நிஜசல்லாப மாதுர்ய வினிர்பக்சித கச்சப்பியை நமஹா. இங்க சரஸ்வதி தேவியானவள் அம்பாளை ஸ்துக்தம் செய்கிறாள். அந்த ஸ்துக்தத்தை அம்பாள் காது கொடுத்து கேட்கிறாள். பக்தர்கள் யார் இறைவனை புகழ்ந்து பேசினாலும் பாடினாலும் அதை இறைவன் காது கொடுத்து கேட்கிறார். இறைவன் கேட்பதனால என்ன பலன் அப்படின்னா, அதனுடைய பிரதிபலனம் நம்ம உடம்புல வந்து நல்ல வளர்ச்சியை உருவாக்கும், நல்ல துஷ்டி புஷ்டியை உருவாக்கும். நாம் ஒருவரை புகழ்வதனால நமக்கு தான் நல்லது, எப்பவுமே அவங்களுக்கெல்லாம் நல்லது கெட்டது. அது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு விஷயம். நான் ஒவ்வொருவரையும் எப்பவுமே ப்ரைஸ் பண்ண 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 புகழ சொல்ல சொல்ல சொல்லினா அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு தானே இந்த கிரந்திகள் எல்லாம் சுரக்கிறதே, அது வந்து நம்மளுடைய உடம்பை வந்து நல்ல பத்திரமாக காப்பாற்றிக்கும். சத் விஷயங்கள் எல்லாம் அது நிறைய பண்ணி கொடுக்கும். அதுக்காகத்தான் நாம் இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும், புகழ வேண்டும். ரெண்டு, அது பழக்க வழக்கமாக இருக்க வேண்டும் வாழ்முறையில். அப்பொழுதுதான் நாம் மற்றவர்கள் செய்யக்கூடியதான விஷயங்களை பாராட்டுவதற்கான ஒரு மனம் நமக்கு ஏற்படும். அப்படி சரஸ்வத்யாக சூக்திகி, சரஸ்வதி தேவியுடைய அந்த சுக்தங்கள் அமிர்த லஹரி கௌசல ஹரிஹி. அமிர்தம் அப்படின்னா இங்கே ரெண்டு லஹரி யூஸ் பண்ணுறார் பகவத்பாதர். அமிர்த லஹரியை உபயோகப்படுத்துகிறார், கௌசல ஹரிய அப்படிங்கிறதான ஒரு புரிநாமத்தையும் உபயோகப்படுத்துகிறார். கௌசலம் ஹரிஹி, அழகு அப்படின்னு அர்த்தம். கௌசலமாக எந்த ஒரு விஷயத்திலே கௌசலமாக செய்வார் அப்படின்னா அழகாக செய்யறதான ஒரு தன்மை. ஹரி எப்படின்னா இல்லாமல் பண்ணக்கூடியது, நம்மளுக்கு வரக்கூடியதான கெட்ட எண்ணங்கள், கெட்ட பாவனைகள், கெட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் கீழே விழுவதனால வரக்கூடியதான பவிஷ்யத்து, இது எல்லாத்தையும் வந்து அது ஹரிச்சு விடுகிறது. அப்படி சுதா பிரவாகம், சுதா அப்படின்னா அமிர்தம், அமிர்தம் பிரவகிப்பது போல் ஒழுகி வருகிற மாதிரி பிபந்தியாக பகவத்பாதர் சொல்லுகிறார். சர்வாணி, சர்வாணி அப்படின்னா பைரவன், பைரவமூர்த்தி பரமேஸ்வரன், பைரவ பத்னி சதாசிவ பதிபிரதே அப்படிங்கிறதான அர்த்தத்தை சொல்லி அம்பாளை அழைக்கிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, உன்னுடைய இந்த காதுகள் இருக்கே, அது வந்து கவிகள் சொல்லக்கூடியதான பாராட்டுகளை கேட்டு 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 அப்படியே அந்த அமிர்தத்தை ஸ்நானம் பிராசனம் செய்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் வர்ணிச்சார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் அப்படின்னா, சரஸ்வதி தேவி ஸ்துதி பண்ணக்கூடியதான அந்த புண்ணிய நாமங்களை, நாமங்களுடைய அர்த்தம் ஒன்று, நாமங்கள் சொல்கிற வழிமுறை ஒன்று, அந்த சொல்லுகின்றதான துவனி ஒன்று, இதெல்லாம் அப்படி கேட்டு ரசித்து 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 அப்படியே தகட்டுகிறது அந்த சுகம். இப்போ நாமளும் பார்ப்போம், பல இடங்களில் பாட்டு பாடுறவா, பஜனை பாடுறவா, சொற்பொழிவு சொல்கிறவா, ஸ்லோகம் ஜபிக்கிறவா எல்லாம் கேட்டுகிட்டே இருக்க தோணும். கேட்குற நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளை தெரியாமலே நம்ம ஆட ஆரம்பிச்சிடுவோம் அல்லவா. ஜோதிஷ் சாஸ்திரத்துக்கு ஒரு வியாக்கியானம் இருக்குது. இந்த பகவன் நாம, எஸ்பெஷலி பகவன் நாமாவை சொல்லுகிற நேரத்தில் தலையாட்டுறது, உடம்பாட்டுறது சுபாவம் சில பேருக்கு உண்டு. ஸ்லோகம் சொல்ல ஆரம்பித்தாலே ஆட ஆரம்பிச்சிடுவா. இந்த சாமி ஆடுறதில்ல, இது சும்மா தன்னுடைய உடம்பை போட்டு இப்படியே ஒரு சுவாரஸ்யத்தில் ஆட்டுற வழக்கம். இதுக்கு ஜோதிஷ் சாஸ்திரம் அப்படின்னா, குரு பகவானோட ராகு சேர்ந்து விட்டாரானார், குரு சண்டால யோகம்னு பேர் இருக்கு. குரு பகவானோட ராகு சேர்ந்திருக்கானா அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட சும்மா உடம்பு வச்சுக்க முடியாது. எஸ்பெஷலி பகவத்காரியங்கள் செய்கிற நேரத்தில் மூக்கை நோண்டுவான், நகத்தை பிச்சுவான், கையை காலில் அமுத்தி விடுவான், உடம்ப ஆசிச்சுட்டே இருப்பான், இங்கே அங்கேயும் பார்த்துட்டு இருப்பான். ஒழுங்காக ஒரு கர்மாக பண்ணவே விட மாட்டான். இது ஜோதிசாஸ்திரம் வழியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே அம்பாளுடைய மொத்த உடம்பு ஆடலை. ஸோ ரெண்டு இந்த கிரகங்கள்லாம் அங்கே என்ன பண்ணும், ஒன்றும் பண்ணாது. பட் ஒரு சான்ஸ் கிடைச்சப்ப நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுறது, இங்கே சவண சுளுகாபியாம் அவிரளம். சுளுகாபியாம் அப்படின்னா ரொம்ப சின்னதான சின்ன காதுகள். அதாவது காது வந்து சின்ன பாத்திரங்களை போல, ஒரு ஒரு கிண்ணத்தில் வந்து கிண்ணம் சொல்லுவோம் அல்லவா, ஒரு விஷயத்தை எடுத்து குடிக்கிறதுக்கு நம்ம உபயோகப்படுத்துறதான சின்ன பாத்திரம். அது மாதிரி இங்கே அம்பாளுடைய இந்த காதுகள் வந்து இந்த தேன் மது ஊறுகின்றதான இந்த ஸ்வரஸ்தானங்களை, இந்த புகழை, இந்த ஆராதனா சம்பிரதாயத்தை வந்து அப்படியே அந்த காலில் இருந்த அந்த அமிர்தத்தை பானம் செய்வது போல இருக்கிறதான அந்த காதுகள் சமத்கார ஸ்லாகா சலித சிரசகா, பாராட்டுவது போல் அம்பாள் பிரசம்சை செய்கிறார். அந்த சரஸ்வதி தேவியினுடைய திருவதனத்திலிருந்து வரக்கூடியதான துவனி அவ்வளவு மதுரமாகவும் அமிர்தத்துக்கு சமமாகவும் இருக்குது அப்படிங்கிறதான பகவத்பாதர். அமிர்தத்துக்கு சமமாக இருக்கக்கூடியது, அமிர்தத்தை போன்ற போல இருக்கிறது அப்படிங்கிறார். அப்படி ஒழுகிறதான அந்த ஸ்வரஸ்தானத்தை கேட்டு 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 என்ன பண்ணுறது அப்படி, இந்த சிறு காதுகள் வந்து அதுதான் சில பேருக்கு மயிர் கூச்சல் எடுக்கும், சில பேருக்கு வந்து ஆச்சரியம் தோணும், சில பேர் கண்ணிலேருந்து தாரதாரியாக தண்ணி வரும். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அனுபவிப்பா அந்த சுகத்தை. இது கேட்பதனால் என்னாகும் அப்படின்னா, அம்பாளுடைய இந்த சிரசு நிதானமாக கொஞ்சம் ஆடுகிறது. ஆஹா, அமிர்தமாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாட்டுனா இப்படி பாடணும், என்ன ஸ்வரஸ்தானம், என்ன அப்படிக்கா பாடுறா அப்படின்லாம் நம்ம பாராட்டுவோம். பாடுறவாளை கச்சேரி போய் உட்காந்துருக்கிற நேரத்தில்
சில பேருக்கு ராகம் தாளம் ஒன்றும் தெரியாது இருந்தால் கூட அந்த பாடுற ரசத்தில் வந்து சர்வ சுகங்களே அனுபவிப்பார்கள் அவர்கள். 72 மேலகர்த்தா இருக்குல்லவா, இது சுகமாக இந்த இன்பமான இந்த துவனியை கேட்டு ரசிக்கிற நேரத்தில் இந்த காதில் வந்து 2 குண்டலங்கள் போட்டிருக்கான் அம்பாளுக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்திலேயே சொன்னான். அந்த குண்டலங்கள் என்பது ஸ்ரீசக்கர வடிவமானது. அம்பாளுடைய மகர குண்டலம் அப்படின்னு பேர். இதுக்கு ஃபேமாக இருக்கிறதுக்கு மகரம்னு பேர். மகரம் அப்படின்னா முதலே அப்படிங்கிறதான அர்த்தம் உண்டு. அப்போ இந்த குண்டல சமூகம், குண்டல கணகா, அந்த மகர குண்டலங்கள் 2 குண்டலங்கள் இருக்கிறதுனால குண்டலகணா அப்படின்னு சொல்றார். 2 குண்டல சமூகம் தனத் சத்காராஸ்தாரைஹி, அதுல ஏதோ ஒரு சத்தம் வெளியே வருது, ஒரு ஓசை வெளியே வருது. எப்போ வருது? இந்த குண்டலங்கள் அசைவதனால அதில் இருந்து வரக்கூடியதான ஒரு ஓசை. பிரதிவச்சனமாச்சஷ்ட இவதே, அது பராசக்தி அந்த தேவியினுடைய பாடல்களை கேட்டு அம்பாளை வந்து பிரசம் செய்வது போல், அதாவது அம்பாள் தன்னுடைய நான் சுகிக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் இந்த சுகத்தை, நீ பாடுகின்றதான பாட்டிலையும் சூக்தத்தினாலையும் நான் கேட்டு மகிழ்கிறேன் அப்படிங்கிறதான அந்த அறிகுறியாக அம்பாள் வந்து இப்படி ரசிக்கிற நேரத்தில் கொஞ்சமாக அந்த தலை ஆடவும், அந்த அது வழியாக காதில் தொங்கின்னு இருக்கக்கூடியதான இந்த தாடங்கங்கள் மெலிசா ஆட, அதில் சின்ன 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 மணி இருக்கும். அந்த மணியோடைய அந்த சத்தம்தான் தடங்க அப்படின்னு சொல்கிற காரணம். அது வந்து இப்படி அசைகிற நேரத்தில் வரக்கூடியதான அந்த ஒலி, அதை கேட்கிறார் யாரு? பகவத் பாதர். அப்போ அவரும் எவ்வளோ உன்னிப்பாக அது கேட்டுக்கொண்டிருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம் இங்கே. அதனால்தான் உன்னுடைய தாடங்கங்கள் என்னும் ஸ்ரீசக்கர வடிவமானது அம்பாளுடையது அல்லவா. இந்த இனிய பேச்சு அமிர்ததாரியின் இனிப்பையும் வெற்றி கொள்ளக்கூடியது. அந்த அத்தகைய அப்பேற்பட்டதான உன்னுடைய இனிய சொற்களை சரஸ்வதி தேவியுடன், சரஸ்வதி தேவி அம்பாள்கிட்ட பேசுகிற நேரத்திலையும், அம்பாள் சரஸ்வதி தேவியிடம் பேசுகின்ற நேரத்திலையும் அந்த ஓசையை கேட்டு மகிழ்கிறார் பகவத்பாதர். எவ்வளவு நுண்ணிப்பாக இந்த விஷயத்தை கேட்டிருக்கணும் அவர். இப்போ நிறைய இடங்களில் நான் சொல்கிறது ஒன்று, இந்த விளக்கு பூஜை நேரத்தில் எல்லாம் அம்பாளுக்கு வந்து அம்பாளை வந்து நாம் எப்போவுமே திருவிளக்கில் தான் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுற வழக்கம். இந்த விளக்கு சத்தம் போடும். இந்த விளக்கு எரியறத அதுலேருந்து ஒரு துவனி கிடைக்கும். ரொம்ப நுண்ணிப்பாக நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் அந்த துவனி என்ன வரது உள்ளே இருந்ததுன்னு கேட்க முடியும். எனக்கு பல டைமில் நான் அனுபவப்பட்டிருக்கேன் அந்த சுகத்தை. பக்தர்களை எப்போவுமே நான் சொல்லுவேன், நான் இதை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனிப்பாக இருந்தோமானா நமக்கு இந்த சில ரகசியங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அது நம்மகிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு அது ஒரு பாஷை, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணணும். அப்போது என்ன சொல்லுவாருன்னா, அந்த இனிய சொற்களை சரஸ்வதி தேவியினுடைய திருவதனத்திலிருந்து வருகின்ற நேரத்தில் அம்பாளுடைய இந்த காதுகள் வந்து அதை கேட்டு மகிழ்கிறதான அந்த சுக நேரத்தில் தன்னை தெரியாமலே அம்பாள் வந்து தலையை அசைத்து பாராட்டை தெரிவிக்கிறாள். அம்பாள் தலையை வந்து அசைக்கின்ற நேரத்தில் ஒலிக்கும் நாதம், அந்த மகர குண்டலங்கள்லேருந்து வரக்கூடியதான அந்த கர்ணாபரணங்கள்லேருந்து வரக்கூடியதான அந்த நாதம் வந்துட்டு ஆமோதிக்கிறார் அம்பாள் அப்படிங்கிறதான தத்துவத்தை வந்து பகவத்பாதர் எடுத்து சொல்லுகிறார். அப்போ ஒரு கைண்ட் ஆஃப் அன் என்கரேஜ்மெண்ட் சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப இஷ்டமாகிவிடும், பிரியமாகிவிடும். நான் சொல்லக்கூடியதான இந்த ஸ்தோத்திரங்களை அம்பாள் ரொம்ப கவனமாக கேட்குறா, என்ஜாய் பண்ணுறா, அந்த சுகத்தை அனுபவிக்கிறாள் தேவி. அந்த பரம சந்தோஷத்தை தன்னை தெரியாமலே தன்னையே மறந்து தலையாட்டி ரசிக்கிறாள் தேவி அப்படிங்கிறதான அந்த சுகத்தை, அந்த அனுபவத்தை சரஸ்வதி தேவி மட்டுமல்ல அனுபவித்தாள், அம்பாள் மட்டுமல்ல அனுபவித்தாள், பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடியதான ஆதிசங்கர பகவத்பாதர் அனுபவித்தார். பகவத்பாதர் அனுபவத்தினால என்ன நமக்கு பலன் அப்படின்னா, அவருக்கு நமக்கும் சொல்லி கொடுத்து நம்மளையும் அதே மாதிரி ரொம்ப தியான மக்னமாக இருந்து ரொம்ப நுண்ணிப்பாக இந்த விஷயங்கள், இதில் ரகசியமான சில கிருத்தியங்கள், இதையெல்லாம் நாம் உற்று பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு ரகசியத்தை நம்ம எடுத்து சொல்லுகிறார். இந்த நேரத்தில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுகிறது இல்லையா, இன்டிவைசபிள் கான்சன்ட்ரேஷனாக தேவைப்படுகிறது. அப்போ நுண்ணிப்பாக நம்ம பார்க்குற நேரத்தில் புத்திக்கு கூர்மை ஏற்படுகிறது, புத்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறது. அப்படிதான் சத்தியமான அறிவை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்பேற்பட்டவர்கள் தான் நல்ல கல்வியும் நல்ல அறிவும் சம்பாதிக்க முடியும். ஆகவே இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, அம்பாளுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அங்கங்களையும் நாம் வந்து அவ்வளோ நல்லா பியூட்டிஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒவ்வொரு நேரத்தில் பார்க்குற நேரத்துலையும் புதுசாக எதெல்லாமோ நம்ம கண்ணில் தென்படும். இன்னைக்கு
இந்த ஸ்லோகத்துக்கு நான் மகாத்மா சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது வந்து அம்பாளுடைய ஒரு பெரிய கருணை. என்ன அப்படின்னா, நான் வழிபடுவதான லலிதாம்பிகையினுடைய இந்த திரு விக்கிரகத்தில் காலையில் அபிஷேகாதிகள்லாம் பண்ணி அம்பாளுக்கு ஆடையுடைய ஆபரணங்கள் எல்லாம் அணிவித்து பூஜை புனஸ்காரம் பண்ணுறது வழக்கம். இன்றைக்கி நான் பூஜை பண்ணுற நேரத்தில் அபிஷேகம் செய்கிறேன். அபிஷேகம் செய்கிற பொழுது நான் வந்து செயற்கையாக போட்டிருக்கக்கூடியதான குண்டலம், அம்பாளுடைய அந்த தோடு அங்கே இருக்குது காதில். இந்த தோடு வந்து கொஞ்சம் இங்கே அங்கே நீங்கும் அபிஷேக நேரத்தில். அப்போ எனக்கு வந்து அம்பாளுடைய காதில் அந்த சிற்பி, அந்த பஞ்சலோக விக்கிரகத்தில் சிற்பி பண்ணியிருக்கக்கூடியதான அந்த தாடங்கத்தை நான் இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கவனித்தேன். அது என்னவோ கவனிக்க தோணுது. சாதாரணமாக இதெல்லாம் அவ்வளோ உன்னிப்பாக பார்த்து பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறோம் அவ்வளோதான். இன்றைக்கி வந்து அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சுது. எவ்வளோ அழகாக அதில் ஸ்ரீசக்கர வடிவத்தில் அவர் அந்த ஸ்டட்டு சொல்லுவோம் அந்த இங்கிலீஷில், அதே மாதிரி அந்த தாடங்கத்தை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காரு. அப்படிலாம் நினச்சி நாமே எக்ஸ்டர்னலாக இதெல்லாம் போட்டு அழகாக பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? விக்கிரகத்துக்குள்ளேயே சர்வம் இருக்குது. அதே நம்மளால் இவ்வளோ பார்க்க முடிஞ்சிட்டில்லை. நானும் பண்ணிகிட்டு இருக்கேன் 30-40 வருஷமாக அபிஷேகம் இதே விக்கிரகத்தில். பட் இன்றைக்கி தானே எனக்கு இவ்வளோ நுண்ணிப்பாக பார்க்க தோணித்து. இன்றைக்கி என்ன ஸ்லோகம் ஜபிக்கலாம் அப்படின்னு சௌந்தரலிகரிய சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிற நேரத்தில் இதே ஸ்லோகம் வந்து நிற்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி பில்ட். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அம்பாளோட நாம் எந்த அளவுக்கு தொடர்பு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அம்பாள் நமக்கு ரிவீல் பண்ணிகிட்டே வருவா. பல விஷயங்களையும் சத்தியங்களையும் ரகசியங்களையும் நாம் வாழ்க்கையில் தெரிந்து கொள்வது தான் நம்மளுடைய அறிவினுடைய திறமை, அறிவினுடைய மகத்துவம். என்ன அப்படின்னா உத்தமமான அறிவை பெறுவதற்கு. அப்போது நம்ம அந்த நுண்ணிப்பான அந்த கவனம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கான்சன்ட்ரேஷன் நமக்கு தேவை. நம்மளுடைய உடம்புல எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு பிளாக் ஹோல் இல்லைனா ஏதாவது பட்டு விட்டுனா அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து அது நம்ம அதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் போட்டுலாம் பியூட்டிஃபை பண்ணி வைப்போம் இல்லவா? அதே போல் நான் வந்து ரொம்ப கவனிப்பாக இருக்கணும் இது அப்படிங்கிறதான தத்துவத்தை பகவத் பாதர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக அங்கே உட்காந்து இதெல்லாம் கவனிச்சிருக்காருங்கிறத ரொம்ப முக்கியம். இதனால தான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் டிவைன் மதர் ரொம்ப க்ளோஸ் ஆகிடும், ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் நமக்கு ஆனந்த அமிர்தத்தை பகிர முடியும். தேவி வந்து பராசக்தி, நம்ம சரஸ்வதி தேவி செய்கின்றதான அந்த சுத்தங்கள் எல்லாம் அம்பாள் கேட்டு 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 மகிழறாள். அந்த காதுகள் இருக்கல்லவா, அந்த காதுகள் எவ்வளோ கர்ணங்கள் எவ்வளோலாம் சத் விஷயங்களை கேட்டிருக்கும். இந்த உலகத்தில் நானோ நீங்களோ மட்டுமா ஜபம் பண்ணுறோம்? எத்தனை பெரிய 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 மகான்கள் எல்லாம் உட்கார்ந்து ஜப தியானாதிகள் பண்ணுறா, சுக்தாதிகளை ஜபம் செய்கிறார்கள், பாடல்களாலே போட்டுகிறார்கள், கலைகளாலே பலவிதமான பிரசம்சை செய்கிறாள் அம்பாளை. இப்பேற்பட்டதானத்தை எல்லாம் கேட்டு 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 அவ்வளோ ரசிக்கக்கூடியதான அந்த தன்மை அம்பாள் ஒருவளுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். அப்பேற்பட்டதான பராசக்தியினுடைய அந்த தாடங்க மகிமையும் அதுபோலவே பேச்சுத்தன்மையும், பேசுகின்ற நேரத்தில் வீணையிலிருந்து வரக்கூடியதான துனி போல இருக்கிறதான அம்பாளுடைய அந்த ஸ்வரம், அதையும் தான் இந்த ஸ்லோகம் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்படி சுபாஷிதமாக இருக்கக்கூடியது, அமிர்த மாதுரியமான பராசக்தியினுடைய கானமாகட்டும், ஆலாபனங்களாகட்டும், இப்படி இந்த மாதிரி ஒரு நல்ல பாட்டு பாடித்தான் சும்பனி சும்பர்களை வதம் செய்கிறாள் தேவி. அந்த உலகத்தையே அட்ராக்ட் பண்ணுறாங்க. அதே போலவே கிருஷ்ண பரமாத்மா அவருடைய புல்லாங்குழலால் ஊதி உலகத்தை எல்லாத்தையுமே தன் கைக்குள்ளே வசப்படுத்தி விட்டார். இப்படி சில ஸ்வரங்களுக்கு, சில கான ஆலாபனங்களுக்கு, சில மந்திரங்களுக்கு, சில சுத்தங்களுக்கு, சில ஸ்தோத்திரங்களுக்கு, சில ஜபமாலைகளுக்கு, இதுக்கெல்லாம் வந்து மகத்துவம் அவ்வளவு இருக்குது. ஆனால் நாம் அதை ரொம்ப கவனிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு அதை சாதனை செய்கின்ற நேரத்தில் அதனுடைய பரிபூர்ணமான பலனை நம்மளால் அனுபவிக்க முடியும். அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் பராசக்தியான பரதேவதையினுடைய சுபாஷிதமான இந்த மதுரஸ்வரத்தை வந்து சரஸ்வதிக்கும் ஆச்சரியம் வருகிறதாம் அம்பாள் பேசுகின்ற நேரத்தில். இருக்கிறதுலே எல்லா கலைகளுக்கும் அதிபதியான நான் என்னுடைய வீணையிலிருந்து வரக்கூடியதான துவனியை வந்து அதிகரிக்கக்கூடியதான திறமையும் சக்தியும் அம்பாளுடைய ஸ்வரத்தில் இருக்கு அப்படிங்கிறதான சத்தியத்தை சரஸ்வதி தேவியும் உணர்கிறாள். அப்பேற்பட்ட ஆச்சரியத்தையும் இந்த இடத்துல நாம் எடுத்து செல்ல வேண்டும். அம்பாள் பேசுகிற நேரத்தில் சரஸ்வதி தேவி வந்து ஆச்சரியப்படுகிறாள். சரஸ்வதி தேவி பேசுகின்ற நேரத்தில் அம்பாள் ஆச்சரியப்படுவதில்லை, ஆனந்தப்படுகிறாள். குழந்தைகள் பேசுகின்ற நேரத்தில் தாய் தந்தைகள் எல்லாம் வந்து ஆனந்தப்படுகிறார்கள். தாய் தந்தைகள் பேசுகின்ற நேரத்தில் குழந்தை என்ன பண்ணுறது? ஆச்சரியப்படுகிறது. நம்ம அப்பா அம்மாவுக்கு எல்லாம் இவ்வளோ எப்படி தெரியுதெல்லாம்? அப்புறமா தான் அது கன்க்ளூஷனுக்கு வரும். நமக்கு முன்னாடியே பிறந்திருக்கா, நம்மளோட பெரிய ரொம்ப அனுபவம் இருக்குவா, ரொம்ப விஷயம் படிச்சிருப்பா, அதனால அப்படின்ட்டு. சி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு குழந்தைக்கும் தாய் தந்தைகளுக்கும் இருக்கிறதான வித்தியாசத்தை போல
இந்த இடத்துல ஜெகன்மோகினியான பராசக்தி வந்து சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமியும் தன்னுடைய உடம்பிலிருந்து படைத்தவள். ஆகவே அவர்களுக்கு அம்பாள் வந்து தாயாராகவும் மாறிவிடுகிறாள், ஒரு பகினி, அதாவது ரொம்ப சீனியர் சிஸ்டராகவும் அக்கா ஸ்தானத்திலையும் வருகிறாள் தேவி. ஆகவே சரஸ்வதி தேவிக்கு வந்து அம்பாளுடைய திருவிதத்திலிருந்து வரக்கூடியதான அந்த துவனி ஆச்சரியத்தை ஊட்டுகிறது. அதே நேரத்தில் சரஸ்வதி தேவியினுடைய சுத்தங்களினால அம்பாளுக்கு வந்து ஆனந்த லகரியையும் உருவாக்குறான். இந்த சுகத்தை வந்து பகவத் பாதர் ஒரு பக்தனும் சுவாமியும் எப்படி பகிர்ந்து கொள்வார்களோ அவர்களுடைய அனுபவத்தையும் அந்த ஆனந்தத்தையும், அதுபோல இந்த ஸ்லோகத்தை நாம் பார்த்து கொண்டு அம்பாளை பிரத்யட்சமாக கண்முன்னாடி பார்த்துண்டு இதை ஜபம் செய்கிற நேரத்தில் அந்த தாடங்கங்களை பார்க்க வேண்டும். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்லோகத்தில் வியாக்கியானம் செய்கிற நேரத்தில் சொல்லியிருந்த ஒரு விஷயத்த, எனக்கு ஒரு சின்ன பழக்கம் இருந்தது. நான் அடிக்கடி அம்மா பராசக்தியினுடைய மடியில் ஏறி உட்காந்துட்டு தாடங்களை வந்து டான் தட்டி விட்டுருவேன், இந்த கோவில் மணி அடிக்கிற மாதிரி. அந்த சத்தத்தை வந்து நல்லா நுண்ணிப்பாக கேட்டு இப்படி என்ஜாய் பண்ணுவேன் நான். ஆஹா, என்ன பரமசுகம், அம்பாள் கோமரது இல்லையே, நான் தட்டி விடுறேனே. அப்போது அந்த ஒரு சுகத்தை வந்து அனுபவிக்க நமக்கு ஞானாமிர்தம் தான் உருவாகும் நம்ம உடம்புக்குள்ள. அந்த சத்தியத்தை வந்து யாதார்த்தியமாகவே நான் அனுபவிச்சிருக்கேன். அப்படிங்கிறதுனால நான் அத்தாரிட்டேட்டிவாக அதில் பேச முடியும். இந்த விஷயத்தில் பகவத் பாதருடைய அனுகிரகம், அம்பானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டும். நாம் சொல்வதை நீங்கள் கேட்பதனால எனக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் ஆகிடுது. இப்போது உங்களுக்கும் இறைவனுக்கும் பராசக்திக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்ததுன்னா அது வழியாக நானும் கனெக்ட் ஆகிறேன். ஒருவேளை என் வழியாக அம்பாளுடைய எனக்கும் அம்பாளுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நீங்கள் இந்த கேட்கறதுனால அது வழியாக என்னுடைய தொடர்பு வச்சுக்கொண்டு அது வழியாக தெய்வீடம் தொடர்பு உண்டாகிறது. இட்ஸ் லைக் டிஎன்ஏ கான்செப்ட். மனசா வாச்சா கர்மனா 3 விதமாகவும் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாந்தவா சிவபக்தாஷ்ட சுதேசோ புவனத்ரயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுகிறது. உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் ஒருத்தருக்கு ரிலேட்டிவ்ஸ் தான். யாரெல்லாம் ஒரே தெய்வத்தை கூப்பிடுகிறார்களோ அந்த தெய்வத்தினுடைய பேர் வழியாக, அந்த தெய்வத்தினுடைய ரிலேஷன்ஷிப் வழியாக நம்ம அத்தனை பேரும் கெட்டிங் கனெக்டட். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பந்து மித்ராதிகளாகி விடுகிறோம் அப்படிங்கிறதான அந்த ரகசியத்தை நான் சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்லோகத்துக்கிட்ட எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தம், சந்தோஷம் எனக்கு உண்டாகும் இந்த மந்திரத்தை சொல்கிறதுல. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, 20-30 வருஷம் முன்னாடியே சொற்பொழிவு சொல்கிற காலத்திலையும் இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்தியிருக்கேன், பாந்தவா சிவபக்தாச சுதேசோ புவனத்ரயம் அப்படின்னு. அதுபோல we can always get connected each other with பராசக்தி. என்னுடைய பக்தியில் ஒன்றுமே இல்லை சொல்லிக்கலாம். ஒவ்வொருத்தருடைய பக்தியும் அவர்களுடைய வழிபாடும் எல்லாம் பார்க்குற நேரத்தில் ஒருவேளை எனக்கு வந்து அவளோட கனெக்ஷன் ஆகி சக்தியின் அனுகிரகம் கிடைக்கட்டும், அது இல்லை அவங்க வழியாக என் வழியாக பராசக்தி கனெக்ட் ஆகட்டும். எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகவன் நாமாவை சொல்ல 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 அனைவரும் கெட்டிங் கனெக்டட் ஈச் அதர், எல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்துமித்ராதிகள் ஆகிவிடுகிறோம். அப்படி எல்லாருக்குமே வந்து சத்விஷயங்கள் ஏற்பட்டு நல்ல சிந்தனை உருவாகி அம்பாளை வந்து பரிபூர்ணமாக தரிசனம் பண்ணவும், ஸ்பர்சனம் பண்ணவும், சிரவணம் பண்ணவும், காண்பதற்கும் ஒரு அனுகிரகம் கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறது. சரஸ்வத்யாக ஸ்துதி அமிர்தலஹரி கௌசலஹரி பிபந்தியாக சர்வாணி சவண சுடுகாபியாம் அவிரலம் சமத்கார ஸ்லாகா சலித சிரசஹ குண்டலகணோ தனத்காரை ஸ்தாரைஹி பிரதிவச்சனம் சஷ்ட இவதே. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.